بسم الله الرحمن الرحيم அந்த பத்ர் சஹாபாக்கள் இத்தகைய மகோன்னதத்தையும் உயர்வையும் அல்லாஹ்விடத்திலே பெற்றவர்கள். அவர்கள் இந்த நாளில் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக மேற்கொண்ட அந்த பத்ர் யுத்தத்திலே எங்கனம் பங்கெடுத்துக் கொண்டார்கள் போன்ற நிகழ்வுகளை நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே இந்த இஸ்லாம் வாழ்வதா மடிவதா என்கின்ற சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான ஒரு பாரிய போராட்டத்தை முஸ்லிம்கள் எதிர்கொண்டு அதிலே மக்கத்து காவிர்கள் தொடை நடுக்கம் பிடித்து ஓடி உலகத்திலே இந்த இஸ்லாம் மகோன்னதமான மார்க்கம் என்பதை உணர்த்திய இந்த நிகழ்வுதான் இந்த பத்ராக இருக்கின்றது. எனவேதான் இந்த பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய சிறப்பை பொறுத்தவரையிலே இந்த உலகம் முடியும் வரையும் அவர்களுடைய சிறப்பை யாரும் அடைய முடியாது. அந்த அளவு தூரம் இந்த உலகத்திலே மிக அல்லாஹ்வுடைய சிறப்பை பெற்றவர்கள் தான் அந்த பத்ரிலே கலந்து கொண்ட அருமை சஹாபாக்கள் 313 பேர்களும். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், மாதா தஊதுன அன் அஹ்லி பத்ர், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த நபி தோழர்கள் பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹும் அஃதலுல் முஸ்லிமீன், உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்களே மிகவும் மகோன்னதமானவர்கள், மிகவும் சிறப்புக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுவிட்டு, அதே போன்றுதான் அந்த யுத்தத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய உதவியை நாடி வந்து கலந்து கொண்ட மலக்குமார்களே மிகவும் அந்தஸ்துக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சில தவறுகளை அறியாத்தனமாக விட்ட போதும் கூட அவர்கள் அதை அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டதாக சொல்கிறார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் மக்காவை வெற்றி கொள்வதற்காக ஹுதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற அந்த பின்னர் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு பாரிய வெற்றிகளை கொடுக்கிறார். அந்த வெற்றியின் ஒன்றாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் மக்காவின் மீது படையெடுப்பதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர், இது ரகசியமான ஒரு திட்டம், மக்கத்து காவிர்களுக்கு இந்த விஷயம் எந்த வகையிலும் தெரிந்துவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வின் தூதர் மிக உறுதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் அதிலே ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார், தன்னுடைய உறவுகள் அங்கே இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு பெண்ணிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் சற்று உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மதீனாவிலிருந்து ஒரு பாரிய படை உங்களை எதிர்கொள்ள வருகிறது என்று. அவர் ஒரு தேச துரோக செயலுக்காக செய்யவில்லை, தன்னுடைய குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. அப்ப அல்லாஹ்வின் தூதர் இந்த திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அல்லாஹ்வின் தூதருக்கு வகி வருகிறது. உடனடியாக இந்த மக்கா மீது படையெடுப்பு செய்தி ஒரு பெண் மூலமாக ஒரு அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே ஒரு பெண் சென்று கொண்டிருக்கின்றாள், அவளை நீங்கள் உடனடியாக பிடித்து அந்த கடிதத்தை அங்கே அடையாமல் செய்யுங்கள் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு வகையாக அருளப்படுகிறது. இப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அலி அலியையும் இன்னும் ஒரு முக்கியமான நபித்துடரான மிக்தாத் அலியையும் உடனடியாக அந்த இடத்துக்கு அனுப்புகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டது போன்று ஒரு பெண் வேகமாக ஒரு குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர்கள் அந்த கடிதத்தை கேட்கிறார்கள், அவர் தர மறுக்கிறார், அப்படி ஒன்றும் இல்லை என்று. அப்பொழுது அவர்கள் அந்த பெண்ணுடைய அந்த குடுமிக்குள்ளே கையை இடுகிறார்கள். அங்கே கையை விட்டு பார்த்த பொழுது அந்த குடுமிக்குள்ளே அந்த கடிதம் இருந்தது. அப்பொழுது அவர்கள் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போன்று அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து சஹாபாக்கள் முன்னிலே வாசிக்கப்படுகிறது. இந்த தேச துரோக செய்த செயலை யார் என்று சஹாபாக்கள் எல்லாம் கடுமையாக பொங்கி எழுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்து ஒரு நபி தோழர் எழும்புகிறார். அவர்தான் ஹாத்திப் இப்னு அபி பல்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்தான் இந்த செயலை ஏன் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, என்னுடைய இரத்த உறவுகள் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதரே நான் இந்த செயலை செய்தேன் என்று சொன்ன பொழுது உமர் அலி அவர்கள் அங்கே உருவிய வாளுடன் நிற்கிறார்கள்.
அல்லாஹ்வின் தூதருக்கும் இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கும் எதிராக செயற்பட்ட இந்த துரோகியை நான் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக நின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உமர் அலியை கட்டுப்படுத்துகிறார்கள். பொறுமை காருங்கள், அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். எனவே அல்லாஹ் தஆலா பத்ரிலே கலந்து கொண்ட நபித்தோடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுதுதான் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அங்கே அமைதி காண்கின்றார்கள். இந்த அளவு தூரம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மகோன்னதம் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அந்த நபித்தோழர் குறித்து தனி மனிதர்களுக்கு மத்தியில் கூட பெரும் ஒரு முக்கியத்துவம் இருந்து இருக்கிறது. உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஆயிஷா ரலி அவர்களும் ஒரு தடவை, அந்த நேரம் மலசல வாசலில் பெருசாக இருக்காது, ஒரு இரவு நேரம் ஒரு காட்டுக்குள்ளே மலசலம் கழிப்பதற்காக செல்கின்ற வேளையிலே ஆயிஷா ரலியும் உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே அந்த உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு கல்லிலே தட்டுப்பட்டு கீழே விழுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷாருடைய விஷயத்திலே அந்த இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி ஒன்றை முனாஃபிக்குகள் ஊடாக ஆயிஷா அலி ஒரு விபச்சாரம் தொடர்பாக ஒரு போலியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அதாவது சஃப்வான் இப்னு முஅத்தர் ரலியல்லாஹு தஆலா தொடர்படுத்தப்பட்டு அது முனாஃபிக்குகள் இட்டு கட்டிய செய்தி. அதிலே இந்த உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹுடைய மகனும் சற்று அவர்கள் சஹாபியாக இருந்தாலும் அதை விளக்கம் இல்லாமல் அவரும் கொஞ்சம் அதில் சம்பந்தப்பட்டிருந்தார். எனவே அந்த சந்தர்ப்பத்திலே உம்மு மிஸ்தாஹ் தைஸ மிஸ்தாஹ் என்று அந்த மிஸ்தாஹ் நாசமடையட்டும் என்று ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். ஏனென்றால் ஆயிஷா அலிக்கு அந்த இட்டுக்கட்டிலே இவரும் சம்பந்தப்பட்டதுக்காக. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள ஆயிஷா என்ன சொல்கிறார்கள், உம்மு மிஸ்தாஹை நீங்கள் ஏன் அப்படி உங்களுடைய மகனை திட்டுகிறீர்கள்? அவர் பத்ரிலே கலந்து கொண்ட நபித்தோழர் அல்லவா? அந்த இருள் நேரத்திலே கூட மலசல தேவைக்காக செல்கின்ற வேளையில கூட அந்த நபித்தோழர்களுக்கு அந்த நபித்தோழிகளுக்கு அந்த பத்ரிலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களுடைய மகோன்னதம் எந்த அளவு தூரம் பதிந்திருந்தது என்பதை நாங்கள் இந்த நிகழ்வுகள் ஊடாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. எனவே அடுத்ததாக இந்த பத்ர் எங்களுக்கு பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டதாக அது அமைந்திருக்கின்றது. இந்த யுத்தம் அல்லாஹ்வின் தூதர் ஒரு திட்டமிட்டு அதாவது யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இது நடைபெற்றதல்ல. இது ஒரு தற்செயல் நிகழ்வாகத்தான் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே கடுமையான காபுடைய தொல்லைகளை எதிர்நோக்கி கடைசியாக அந்த மக்காவிலே வாழ முடியாது என்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெறுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் மதீனாவிலே மிகவும் பெரும் செல்வந்தர். இவர் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக காவிர்களால் துன்பப்படுத்தப்படுகின்ற வேளையிலே என்னிடத்தில் அடிமையாக இருந்த இந்த தாழ்வான மனிதர்களால் நான் தண்டிக்கப்படுகிற யா ரசூலுல்லாஹ், நான் மாறி அவங்களுக்கு அடிக்கவா என்று கேட்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் பொறுமையை கையாளுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கரங்களை எல்லாம் அப்படியே மடக்கித்தான் வைத்தார்கள் மக்கா கால பகுதியிலே. அதற்கு பின்னர் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அந்த ஹிஜ்ரத்தின் ஊடாக முஸ்லிம்கள் அனைத்தையும் இழந்துதான் மக்காவுக்கு செல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி இவர்களை ரோந்து நடவடிக்கை ஈடுபட சொன்னார்கள், சஹாபாக்களை, காவிர்கள். ஏனென்றால் எந்த நேரமும் மக்கத்து காவிர்கள் எங்களுக்கு எதிராக செயற்படுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. எனவே அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி மதீனாவுடைய போர்டரிலே வந்து காவிருடைய நடமாட்டம் குறித்து சஹாபாக்களை உசாரடைய செய்வார்கள். இப்படி இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு செய்தி வருகிறது. அதாவது 70 பெரிய குதிரைப்படையோடு, அதாவது மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் கொண்டதாக அபூ சுஃபியானுடைய தலைமையிலே சிரியாவிலிருந்து ஒரு பெரிய ஒரு வியாபார கோஷ்டி வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைக்கின்றது. உடனே அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்ட சில சஹாபாக்களை தான் 313 பேர் தான் நாங்கள் அந்த பத்ர் சஹாபாக்களை சொல்லுகிறோம். ஆனால் மதீனாவில் நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அந்த குறிப்பிட்ட சில சஹாபாக்களோடு அங்கே அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டியை
தடை செய்து அது எங்களுடைய சொத்து, எனவே அந்த சொத்தை முஸ்லிம்கள் தம்பசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான். எனவே அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அடாத்தாக அந்த சொத்தை பறிக்க வரவில்லை. மதீனாவுக்கு சென்ற முஸ்லிம்கள் மக்காவிலே இழந்து வந்த அந்த சொத்துக்கள் அனைத்தும் சேர்ந்துதான் அபூ சுஃபியானுடைய அந்த குதிரைப்படையிலே வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் அந்த குறித்த சஹாபாக்களோடு அந்த பத்ரை அடைகின்றார்கள். பத்ர் அந்த இடம் அதுவும் ஒரு பொட்டான இடம் என்று சொல்கிறார்கள். அதாவது மக்காவாசிகள் சிரியாவுக்கு செல்கின்ற அந்த பாதையிலே இருக்கின்ற மதீனாவின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும். அதிலும் பத்ர் இருக்கின்ற இடம் மிகவும் ஒரு முக்கியமான வியாபார கோஷிகள் எல்லாம் சந்தித்துக் கொள்கின்ற இடம். எனவே அபூ சுஃபியான் அவர் மக்கா வெற்றி மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவரும் மிகவும் புத்திசாலியமானவர். அவர் உடனடியாக அந்த ஏரியாவிலே ஒட்டகத்துடைய மலம் கழிக்கப்பட்ட காட்சிகளை காண்கிறார். அந்த ஒட்டகத்துடைய மலங்களை கிளறி பார்க்கிறார். ஏனென்றால் இந்த ஒட்டகம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அந்த ஒட்டகத்துடைய மலத்தை கிளறி பார்க்கிறார். அந்த ஈச்சங்குட்டைகளை பார்த்தால் அது மதீனாவாசிகளுடைய ஈத்த மரங்களிலே காய்த்த ஈத்தங்குட்டைகள் என்பதை அறிந்து, எனவே மதீனாவாசிகள் எங்களை இப்பொழுதோ நாட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த ஒட்டகத்துடைய மலத்தை வைத்து அவர் அறிந்து கொண்டு உடனடியாக அபூஜஹிலுக்கு மக்காவுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். அந்த செய்தியை கொண்டு சென்றவர்தான் தம்தம் இப்னு அம்ரு அல் கிஃபாரி என்கின்ற ஒருவரை பிடித்து உடனடியாக மக்காவுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய வியாபார கோஷ்டியை தடுத்து நிறுத்துவதற்காக, எங்களுடைய வியாபார பொருட்களை எல்லாம் மண்கொள்ளை அடிப்பதற்காக முஹம்மதுடைய படை வந்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லுமாறு அனுப்புகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவசரமான ஒரு முக்கியமான செய்தி என்றால் ஒரு மலையிலே ஏறி அணிந்திருக்கின்ற சேட்டையெல்லாம் கிழித்து கொண்டு சொல்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. எனவே அந்த அபூ சுஃபியான் அனுப்பப்பட்டவர் அப்படியே சேட்டையெல்லாம் கிழித்து கொண்டு ஆசுவாசப்பட்டு சொல்கிறார், நீங்கள் அனைவரும் தயாராக வேண்டும். எங்களுடைய அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டியை தடுத்து அந்த வியாபார பொருட்களை எல்லாம் மண்கொள்ளை அடிப்பதற்காக முகம்மதுடைய படை தயாராகி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடனே அபூஜஹில் அவன் ஒரு வகையான பிடிவாதம் பிடித்தவன். உடனடியாக அவன் இந்த கதைக்கு பின்னர் அந்த மக்கள் எல்லோரையும் கடும் உணர்ச்சி வசப்பட்டு தூண்டுகிறான். உங்களுக்கு வெட்கமில்லையா? நாங்கள் எல்லோரும் உடனடியாக தயாராகி அந்த அபூ சுஃபியானை காப்பாற்றி இந்த முகம்மதை அடக்க வேண்டும் என்ற தோரணையிலே அவன் பேசியதன் காரணமாக யுத்தத்திலே விருப்பமில்லாதவர்கள் கூட அங்கே தயாராகிறார்கள். 1300 பேர் உடனடியாக தயாராகிறார்கள். அதிலே 1300 பேரும் இந்த அபூஜஹிலுடைய அந்த கதையிலே உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டுத்தான் அதிலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே பின்னர் 300 பேர் விலகிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அபூ சுஃபியான் பிறகு வேறொரு பாதையாலே வந்து அவர் தப்பித்து வந்து விடுகிறார். முஸ்லிம்கள் எதிர்கொள்ளவில்லை. மாற்று வழியை பயன்படுத்தி அபூ சுஃபியான் வேறொரு பாதையாலே வந்து அவர் மக்காவை அடைந்து விடுகிறார். இருந்தாலும் அபூஜஹில் அவன் கடுமையான பிடிவாதம் கொண்டவன். எனவே அவன் சொல்கிறான், நாங்கள் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் என்று. ஆனால் அதிலே 300 பேர் சொன்னார்கள், நாங்கள் யுத்தம் செய்ய போறது யாரோட? எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய இரத்த உறவுகள். ஏனென்றால் உத்பாவுடைய மகன் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அங்கால முஸ்லிம்கள் தரப்பில் இருந்தார்கள். அபூபக்கருடைய மகன் அப்துல்லா காபுடைய தரப்பில் இருக்கிறார்கள். இப்படி எங்களுடைய இரத்த உறவுகளுக்குள்ளே நாங்கள் யுத்தம் செய்வதா என்று கூறி அதிலே 300 பேர் அந்த பத்ர் களத்துக்கு செல்லாமலே திரும்பி விடுகிறார்கள். ஆனாலும் இந்த அபூஜஹில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பத்ரம் வரியான், அவன் கடுமையான பெருமையும் மற்றவர்களை பற்றி தன்னை அவர்கள் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற இருமாப்போடு அவன் சொல்கிறான், நாங்கள் பத்ர்களம் செல்வோம், மதுபானத்தை அருந்துவோம், எங்களிடத்தில் இருக்கின்ற பெண்களை நடனமான விடுவோம். அது மாத்திரமல்ல, இந்த முகம்மதுடைய படையை நாங்கள் முழுமையாக அடக்கி இந்த அரபு தேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்வோம், நாங்கள் ஜெயித்து விட்டோம், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்ற அந்த செய்தியை இந்த அரபுலகுக்கு பறைசாற்றுவோம் என்று
அபூஜஹில் கடுமையான விடாப்பிடியோடு அந்த பத்ர் களத்தை நோக்கி செல்கிறான். இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுடைய படைபலத்தை பார்க்கின்ற பொழுது 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களோடு தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி என்றால் பல நபித்தோழர்கள் நடந்துதான் அவர்கள் வந்திருந்தார்கள். அதுவும் நோன்போடு அந்த யுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்கொள்கின்ற சந்தர்ப்பம் வருகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்துக்காக வேண்டி முன்னேற்பாடுகளை செய்கிறார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு விடயத்தையும் ஆலோசனை இல்லாமல் செய்ய மாட்டார்கள். அம்ருஹும் சூரா பைனஹும் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்ற அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் ஆலோசனை செய்யாமல் அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக தன்னுடைய வந்திருக்கின்ற சஹாபாக்களை கூட்டி ஆலோசனை செய்கிறார்கள். ஏனென்றால் அதிலே கலந்து கொண்ட 313 பேர்கள் 240 பேர் அன்சாரிகள், முஹாஜிரீங்கள் அல்ல. மதீனாவிலே இருந்து இந்த இஸ்லாத்துக்கு கை கொடுக்க வந்த அன்சாரிகள். எனவே முஹாஜிர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் அன்சாரிகள் அவர்கள் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்தவர்கள் தான். இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், நாம் இந்த யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு தயாரா என்று கேட்ட பொழுது முஹாஜிரீங்கள் எல்லோரும் அதற்கு உடனடியாக நாங்கள் தயார் என்ற அடிப்படையில் பதில் அளிக்கின்றார்கள். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு விளங்குகிறது, அன்சாரிங்களான எங்களை பார்த்துத்தான் அல்லாஹ்வின் தூதர் தயாராக என்று கேட்கின்றார்கள் போல இருக்கிறது. எனவே அங்கிருந்த அன்சாரிகளின் தலைவரான சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எங்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் தயாரா என்று. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஆம் என்று ஒரு சைகையை காட்டுகிறார்கள். அதற்கு அந்த அன்சாரிகள் தலைவரான சஅத் இப்னு முஆத் பேசுகிறார்கள், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு சென்று அவரை இடைநடுவில் கைவிட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் போன்று இருக்க மாட்டோம். அவர்கள் சொன்னார்கள், இதுஹப் வந்த ரப்புக ஃபகாத்திலா இன்னஹா ஹாஹுனா காயிதுன், மூசாவை நீயும் உமது இறைச்சகனும் போய் யுத்தம் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் இங்கே இருந்து கொள்கிறோம் என்று சொன்னதை போன்று நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். மாறாக இதுஹப் ரப்புக ஃபகாத்திலா இன்னா மாக்குமா முகாத்திலூன், அதாவது நாங்கள் ஒருபோதும் அப்படி வரமாட்டோம், நாங்கள் உங்களோட போராட தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அவருடைய கடலை காட்டி அந்த கடலிலே நீங்கள் குதிங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று அந்த நபித்தோழர்கள் தங்களது உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் அடுத்ததாக இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள். அதிலும் பாருங்கள், ஒரு தலைவர் எப்படி தன்னுடைய கீழால் இருக்கவர்களை அணுக வேண்டும், அவர் ஒரு தாந்தோன்றித்தனமாக முடிவை எடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு படிப்பினையை அல்லாஹ்வின் தூதர், முதலாவது படிப்பினை நான் சொன்னது, எந்த ஒரு விடயத்தையும் ஒரு தலைவர் மசூரா பண்ணி செய்ய வேண்டும், தனக்கு கீழால் இருக்கின்ற ஆலோசனை செய்ய வேண்டும். எனவே அதற்கான ஆலோசனை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக அதற்காக அவர்கள் இடத்தை தயார் செய்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த முகாமை அடிக்கின்ற சந்தர்ப்பத்திலே, யுத்தத்திலே, அதாவது யுத்த உபாயங்களை அறிந்த ஒரு நபித்தோழர் தான் ஹப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே பேசுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த இடத்தை நீங்கள் எடுத்து தெரிவு செய்தது வஹீயின் அடிப்படையிலா, அல்லாஹ் தான் இதை தெரிவு செய்யுங்கள் என்று சொன்னானா அல்லது உங்களுடைய சொந்த அபிப்பிராயமா என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சொல்கிறார்கள், இது வஹீயின் அடிப்படையில் அல்ல, இது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ஏனென்றால் அங்கே அல்லாஹ்வின் தூதர் பத்ரிலே பல கிணறுகள் இருந்தது, அந்த கிணறுகளை முன்னால் வைத்து பின்னால் கூடாரத்தை அடித்துக் கொள்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் ஹப்பாப் இப்னு முன்திர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்படி என்றால் இது பொருத்தமல்ல. ஏனென்றால் எதிரிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதென்றால் எமது முகாமுக்கு பின்னால் இந்த கிணறுகள் வர வேண்டும், நாங்கள் அதற்கு முன்னால் எங்களுடைய முகாமையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் 100% அதற்கான ஒப்புதலை அளித்து பின்னர் அந்த கூடாரம் அப்படியே மாற்றி அடிக்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் தான் எடுத்த முடிவுதான் சரி என்று அவர்கள் நிற்கவில்லை, அங்கே ஒரு சிறந்த முடிவை
தன்னிலே இருந்த அந்த தோழர் சொன்ன பொழுதோ அல்லாஹ்வின் தூதர் அதற்கான ஏற்பாட்டை செய்து அந்த முகாம் அப்படியே மாற்றப்படுகிறது. அதற்கு பின்னர் அல்லாஹ்வின் தூதர் நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன் தஹ்லிகில் ஹாதிஹில் இஸாபா லம் தூபத் மினல் அர்ல். யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டம் இந்த யுத்தத்திலே தோல்வி தழுவி அழிக்கப்படுமாக இருந்தால் இந்த மண்ணிலே உன்னுடைய பேர் நாமம் கூறி உன்னுடைய மார்க்கத்தை பேசுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் மிக நீண்ட நேரம், எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய தலையில இருந்த அந்த தலைப்பாகை கூட கீழே விழுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் உருக்கமான துஆவிலே இருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களே மிகவும் அதிகம் ஈமானிய பலம் கொண்ட அபூபக்கர் வந்து அல்லாஹ்வின் தூதருடைய பக்கத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை போதும் நிறுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் மிகவும் நம்பிக்கையான ஒரு தூதர். அல்லாஹ் தஆலா ஒருபோதும் எம்மை கைவிட மாட்டான். எனவே நீங்கள் அந்த துஆவை நிறுத்தி கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு இன்னும் ஒரு உறுதிமானத்தை அபூபக்கரை கொடுக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் மிகவும் சந்தோஷத்தோடு வந்து அந்த யுத்தகலத்துக்கு அவர்களை தயார்படுத்துகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அன்சாரியங்களின் தலைவரான சஅத் இப்னு முஆத் அலி சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் பொதுவாக ஒரு முகாமை அமைத்துக் கொள்வோம். இன்னொரு முகாம் உங்களுக்காக நாங்கள் அமைக்கப் போகிறோம். அது இதற்கு பின்னால் அந்த முகாம் அமைய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி சில வேளை இந்த பதிலே நாங்கள் எல்லோருமே ஷஹீதாகிவிட்டால் நீங்கள் தன்னந்தனியாக உங்களுக்கான ஒரு பலமான குதிரையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த குதிரையிலே நீங்கள் சென்று உடனடியாக நீங்கள் மதீனாவிலே இந்த யுத்தத்துக்கு வராத பல நூறு சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு இந்த உலகத்தில் இந்த இஸ்லாம் வாழ வேண்டும் என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே தான் இன்றும் மஸ்ஜிதுல் அரீஸ் என்ற ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கென்று தனியாக கட்டப்பட்ட அந்த முகாமிலே அதை அடையாளப்படுத்தி ஹஜ் உம்ராவுக்கு சென்ற நபர்கள் பார்த்திருக்கலாம். மஸ்ஜிது அரீஸ் என்கின்ற ஒரு பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே தான் அல்லாஹ்வின் தூதர் அந்த முகாமிலே இருந்து யுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக நாங்கள் அறிய முடிகின்றது. இப்பொழுது யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் செய்து விட்டார்கள். ஒரு மனிதன் இரண்டு வகையிலே, முதலாவது அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வேண்டும், அடுத்ததாக பௌதிக விதிகளையும் மறக்க முடியாது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் நீண்ட நேரம் பிரார்த்தனையிலே ஈடுபட்டு விட்டு அடுத்ததாக சஹாபாக்களுக்கு சில யுத்த உபாயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். நீண்ட தூரத்திலே வருகின்ற எதிரிகளுக்கு மாத்திரம்தான் அம்புகளை பயன்படுத்துங்கள். எமக்கு அம்புகள் குதிரைகள் மிக குறைவாக இருக்கிறது. நீண்ட தூரத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் அம்புகளை பயன்படுத்துங்கள். கிட்ட இருக்கின்ற எதிரிக்கு நீங்கள் வாள்களை பயன்படுத்துங்கள் என்று அந்த யுத்த உபாயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது இப்படியெல்லாம் நடைபெறுகின்ற வேளையிலே அடுத்த நாளாகி விடுகிறது. அதுதான் பத்ர் தினம். இத்தகைய ஒரு நோன்பு 17வது தினம். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயாரான அந்நேரம் ஒரு வழக்கம் இருந்தது. நேரடியாக யுத்தம் மூட மாட்டாது, இரண்டு தரப்பிலும் உள்ள வீரர்கள் நேரடியாக மோதுவார்கள். மல்யுத்தம் என்று சொல்லுவோமே அப்படி. எனவே அந்த காவிரிகள் தரப்பிலிருந்து மிக பலம் வாய்ந்த 3 பேரை அனுப்புகிறார்கள் முஸ்லிம்களோடு போராடி அந்த யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு. அதிலே ஷைபா, உத்பா, அடுத்தது வலி என்கின்ற குறைசி குலத்திலே மிகவும் அம்பு வாழ்வீச்சிலே மிகவும் பிரபல்யமான அந்த 3 பேரை அடுத்து அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எதிர்கொள்வதற்காக 3 அன்சாரி சஹாபுகளை அனுப்புகிறார்கள். அப்பொழுது அதிலும் அவர்கள் விதண்டாவாதம் புரிகிறார்கள். இந்த நோஞ்சான் நாக்களுடன் நாங்கள் போராட தயாரில்லை. எங்களுடைய உடப்பிறப்புகளாக இருந்து எங்களுக்கு எதிராக வந்திருக்கின்ற மக்கத்து முஹாஜிரீன்களிலிருந்து நீங்கள் தர வேண்டும். இந்த நோஞ்சான் பாட்டியோடு நாங்கள் போராட இல்லை என்று சொல்லி அந்த ஷைபா, உத்பா, வலித் ஆகிய 3 பேரும் பேசிய பொழுது
அல்லாஹ்வின் தூதர் உடனடியாக அந்த முஹாஜிரிங்களை பார்த்து சொல்கிறார்கள், கும் யா அலி, கும் யா அபா உபைதா, கும் யா ஹம்சா என்று அந்த வீராவேசத்தோடு போராடக்கூடிய 3 சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அலியை எழும்புங்கள், ஹம்சாவை எழும்புங்கள், அபூ உபைதாவை எழும்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த சந்தர்ப்பத்திலே பேசுகிறார்கள். உடனடியாக அலிர் அலி, அதே போன்று ஹம்சார் அலி, அதே போன்று அபூ உபைதார் அலி ஆகிய அந்த 3 பேரும் எழும்பி அவர்களோடு போராடி அந்த 3 பேரும் வாளுக்கு இரையாக்கி அங்கே அவர்கள் முதலாவதாக கொல்லப்படுகிறார்கள். இத்தோடு அந்த போராட்டம் ஆரம்பமாகின்றது. மிகவும் அல்லாஹ் தஆலாவுடைய உறுதியோடு முஸ்லிம்கள் அந்த யுத்த களத்திலே போராடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று, வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்கள் சொற்ப தொகையாக இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா அந்த பத்ரிலே உங்களுக்கு பல 3000 மலக்குகளை இறக்கி உதவி செய்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா பாரிய வெற்றியை அந்த யுத்தத்திலே கொடுக்கிறான். எதிரிகள் தொடை நடுக்கம் பிடித்து ஓடுகிறார்கள். ஏனென்றால் அதிலே மலக்குகளும் இறங்கி அந்த யுத்தத்தில் எதிர்கொண்டார்கள். அந்த யுத்தத்திலே பல அற்புதங்களை மலக்குகள் நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த யுத்தத்திலே காபிர்கள் தரப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்பாஸ் அலி போன்றவர்கள் எல்லாம் அந்த உண்மைகளை சொல்கிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்ததன் பின்னர் நாங்கள் அந்த எதிர்களை மறைமுகமான அந்த உதவியை கண்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்களும் பல தலைப்பாகைகளோடு இருந்த மனிதர்களை நாங்கள் அந்த யுத்தத்திலே கண்டோம். அதே போன்று எதிரிகளை வெட்டுவதற்கு வாளை ஓங்குகின்ற வேளையிலே எதிரியின் தலை ஒரு பக்கம் போய் விழுந்ததை கண்டோம். அதுவெல்லாம் மலக்குடைய உதவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது யுத்தம் முடிவிலே 14 சஹாபாக்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள். காபிர்கள் தரப்பிலே பாரிய இழப்பு, 70 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதிலேயும் சொல்கிறார்கள், மக்கத்து காபிர்களிலே மிகவும் பிரபல்யமான 24 தலைகள் அந்த யுத்தத்திலே உருண்டிருந்தது. அதே போன்று 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அபூ சுஃபியான் மாத்திரம்தான் அதிலே கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் வியாபார கோஷ்டியோடு வந்து சேர்ந்து அவர் மதீனா மக்காவிலே தரித்துக் கொண்டார். அதே போன்று அபூலஹபும் இதிலே கலந்து கொள்ளவில்லை. அவனும் ஒரு திமிரு பிடித்தவன் தான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தது. அந்த கடனை நான் கொடுக்காமல் செல்ல முடியாது என்பதனால், ஆனாலும் அந்த கடனோடு சம்பந்தப்பட்ட நபர் சொன்னார், எனக்கு கடன் தரவாவிட்டாலும் நீ பரவாயில்லை, நீ இந்த பதிலே கலந்து கொள் என்று அவனும் சொல்லி இருந்தான். இருந்தாலும் அவன் அதிலே கலந்து கொள்ளவில்லை. இப்படி அல்லாஹு தஆலா இந்த யுத்தத்திலே, ஏனென்றால் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்ட அபூஜஹல் உட்பட இஸ்லாத்துக்கு பாரிய ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் கஅபத்துல்லாஹ்விலே தொழுகின்ற பொழுது அபூஜஹல் சொன்னான், இன்று இந்த கோத்திரம் ஒரு 4-5 ஒட்டகங்கள் அறுத்த குடல்கள் கிடக்கிறது, அந்த குடல்களை எடுத்துக்கொண்டு முஹம்மத் கஅபாவிலே தொழுகிறார், அவருடைய அந்த கழுத்திலே கொண்டே மாலையாக போடுங்கள் என்று அவன் அபூஜஹல் சொல்கிறான். அந்த சந்தர்ப்பத்திலே ஒட்டக இறைச்சி சாப்பிட்டாலே உது முறியும் என்று சில இமாம்கள் சொல்கிறார்கள். ஃப்ரெஷ்ஷான இறைச்சி கூட. அப்படியானால் ஒட்டகத்திலே குடல் எத்தகைய வடுக்கு நாட்டம் வரக்கூடியதாக இருக்கும். அத்தகைய அந்த குடல்களை எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு போய் அல்லாஹ்வின் தூதருடைய கழுத்திலே போடுகிறான். அந்த சந்தர்ப்பத்திலே இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், எங்களால் கூட நாங்கள் போய் அதை எடுக்க முடியாது, எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம். அந்த டைமிலே பாத்திமா அலி வீட்டிலிருந்து கேள்விப்படுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு இப்படி ஒரு அநியாயம் நடைபெறுவதாக. உடனே பாத்திமா அலி அவர்கள் தன்னுடைய கரத்தினாலே அந்த குடல்களை எடுத்து அல்லாஹ்வின் தூதரை வளமை நிலைக்கு திருப்புகிறார்கள். இதையெல்லாம் சொல்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் அவர்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் துஆ கேட்டார்கள், அல்லாஹும் அலைக்க யா அல்லாஹ் அபூஜஹல் வ உத்பா வ ஷைபா வ வலீத் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த கொடூரத்தை புரிகின்ற இந்த அபூஜஹலை நீ பார்த்துக்கொள், இந்த ஷைபாவை பார்த்துக்கொள், இந்த உத்பாவை பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் அன்று கேட்ட அந்த பிரார்த்தனையுடைய
அதுக்கான பதிலை அல்லாஹ் தஆலா இந்த பதிலே கொடுத்திருந்தான் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் தனது வாயினால் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அன்று பட்ட அந்த அநியாயங்களுக்கு இந்த சண்டாளர்கள் எல்லாம் அந்த பதிலே வீழ்த்தப்பட்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிலே கொல்லப்பட்ட அனைத்து சடலங்களையும் ஒன்று சேர்க்குமாறு சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லா இடத்திலையும் தேடி தேடி அதிலே பெரும் தலைகள் எல்லாம் காபிருடைய தரப்பில் உருண்டிருந்தது. எல்லோரையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து அணி அணியாக வைக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அபூஜஹில் குற்றுயிராக கிடக்கிறான். அப்பொழுது இப்னு மஸ்ஊத் அவர்கள் தான் அங்கே அவனுடைய நெஞ்சிலே காலை தூக்கி வைத்து இன்னும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டு அவனுடைய கழுத்தை வெட்டுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கூட அவனுடைய இருமாப்பு போகவில்லை. அவன் சொல்லுகிறான், இந்த பாலைவன மணலிலே ஆடி வைத்து திரிந்த நீங்களா எங்களுடைய நெஞ்சிலே காலை வைக்கிறீர்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே கூட அவன் கேட்டதாக அந்த வரலாற்றை பார்க்கிறோம். அந்த அளவு இருமாப்பு கொண்டவன். அதற்கு பின்னர் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அவனுடைய கழுத்தை வெட்டி அவனையும் அந்த சடலத்தோடு சேர்த்து வைக்கிறார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட 14 சஹாபாக்களையும் ஒரு பிரத்யேகமான இடத்திலே தான் அடக்கம் செய்தார்கள். இன்றும் கூட அவர்கள் பிரத்யேகமான அந்த பத்ர் சஹாபாக்கள் என்ற அடிப்படையில் பிரத்யேகமான இடத்தை அடக்கம் செய்துவிட்டு இந்த 70 இந்த காபிர்களை என்ன செய்வது என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் அங்கே இருந்த பல பால் கிணறுகள் இருந்தது. இந்த பால் கிணத்திலே போட்டு அந்த பால் கிணத்திலே இவர்களை போட்டு மூடிவிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 70 பேரையும் அங்கே அந்த கிணற்றிலே அடக்கம் செய்கின்றார்கள். இதற்கு பின்னரும் பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்திலே 70 பேர் ஷஹீதா அதாவது கொல்லப்பட்டு விட்டார்கள். மற்ற 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சிறை கைதிகள் விடயத்திலே எப்படி நடந்து கொள்வது என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சொல்கிறார்கள், நாங்கள் இவர்களை மன்னித்து விடுவோம் என்று. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹுடைய கருத்தெல்லாம் இருந்தது, இவர்களை நாங்கள் விட முடியாது. ஏனென்றால் இந்த மார்க்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள், இந்த உலகத்திலிருந்து இந்த மார்க்கத்தை மண்கவ செய்ய வந்தவர்கள். எனவே நாங்கள் இவர்களை விட முடியாது. எனவே நாங்கள் இவர்களை உண்டு இவர்கள் அதற்கான பணத்தை செலுத்திவிட்டு அவர்கள் விடுதலை பெறலாம், அல்லது மதீனாவில் இருக்கின்ற எங்களுடைய சிறுவர்களுக்கு அரபு மொழி மற்றும் அவர்களுக்கு இருக்கின்ற நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்துவிட்டு அதனூடாக விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் பலர் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தை கொடுத்து அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது அபுல் ஆஸ் என்கின்ற ஒருவர் வருகிறார். அவர் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர். இவர்களெல்லாம் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கவில்லை. இந்த அபூஜஹிலுடைய அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த பேச்சினால் கவரப்பட்டு வந்தவர்கள். எனவே அபுல் ஆஸ் கொண்டு வரப்படுகிறார். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ரசூலுல்லாஹ்வுடைய மகளை திருமணம் முடித்திருந்தார், ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய விஷயத்திலே தான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி அவர் தான் தோன்றித்தனமாக முடிவெடுத்து விட்டார் என்று சொல்லி விடுவார்கள். எனவே அதிலும் குறை வைத்து விடக்கூடாது என்பதற்காக, இது என்னுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட நபர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் தயார் என்று அந்த உந்துதலை கொடுக்கிறார்கள். அதற்கு பின்னர் அவர் தன்னுடைய விடுதலைக்காக ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஆனால் அந்த மாலையுடைய செய்தியை பார்க்கின்ற பொழுதோ கதீஜாருடைய கழுத்திலே இருந்த மாலை. அதனுடைய வரலாறு என்னவென்றால், கதீஜா ரலி அந்த மாலையை அன்பளிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஜைனப் ரலிக்கு அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள். அந்த மாலையை எடுத்துக்கொண்டுதான் இவர் வருகிறார். அப்பொழுதோ அல்லாஹ்வின் தூதர் கதீஜாவுடைய மாலை என்று அறிந்து கொள்கிறார்கள். அதன் பின்னர் அவருக்கு அந்த மாலையை வாங்கி கொண்டு, நீங்கள் உங்களை விடுதலை செய்வதோட அந்த ஜைனப் ரலியை கூட அவன் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை.
அதற்கு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் நிபந்தனை இடுகிறார்கள், என்னுடைய மகளை மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே ஸைனப் அலி மதீனாவுக்கு செல்லுகின்ற வேளையிலே ஒரு எதிரி அவர்களை பின்னால் வந்து தாக்கி ஒரு பாரிய கல்லிலே ஸைனப் அலி விழுகிறார்கள். அதனால் நோய்வாய்ப்பட்டு சில வாரங்களில் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு வகையிலே துன்பங்களும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இறுதியாக இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் அல்லாதவர்களோடும் அவர்கள் நல்லுறவை வைத்திருந்தார்கள். அதாவது இஸ்லாத்துக்கு வரவில்லை என்பதற்கு அவர்களை ஒத்தரையா ஒதுக்கி வைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே இஸ்லாம் வாழ்வதற்காக அவர்கள் பல இடங்களை தேடி ஹிஜ்ரத் சென்றிருக்கிறார்கள். அதிலே கடைசியாக தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அங்காவது இந்த இஸ்லாத்தை வாழ வைக்கலாம் என்று மதீனா ஹிஜ்ரத்துக்கு முன்னர். எனவே அங்கும் கடுமையான சோதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்நோக்குகிறார்கள். இப்பொழுது மீண்டும் அவர்கள் தாயிலிருந்து மதீனா மக்காவுக்கு வர வேண்டும். ஆனால் காபிர்கள் எல்லோரும் சொன்னார்கள், கடைசி வரை நாங்கள் முகம்மதை மக்காவுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்று. அந்த சந்தர்ப்பத்திலே தான் முஸ்லிம் அல்லாத அல்லாஹ்வுடைய தூதருக்கு நண்பராக இருந்த ஒருவர் கை கொடுக்கிறார். அவர்தான் முத்தீம் இப்னு அதி என்கின்ற முஸ்லிம் அல்லாத ஒரு பிரமுகர். அவருக்கு பல வீரமான ஆம்பளை பிள்ளை இருந்தார்கள். அவருக்கிடத்திலே உதவி தருகிறார். நான் இப்பொழுது மக்காவுக்கு வர வேண்டும், இந்த காபிர்கள் என்னை விடுகிறார்கள் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் உடனடியாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்த அந்த வீரமான ஆம்பளை பிள்ளை எல்லாரையும் ரெடியாக்கி கொண்டு கௌபாவில் ஒரு பிரகடனம் செய்யப்படுகிறது. நாங்கள் முகம்மதை அழைத்து வரப்போகிறோம் பாதுகாப்பாக, உங்களுடைய தைரியம் இருந்தால் வாருங்கள் பார்ப்போம் என்று அவரும் அவருடைய பிள்ளைகளும் ஒரு பாரிய ஒரு அறைகூலை விடுத்துவிட்டு ரசூலுல்லாவை மிக பாதுகாப்பாக மக்காவுக்கு அழைத்து வந்தவர்கள் அந்த முத்தீம் இப்னு அதி. எனவே ஒரு முஸ்லிம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் அந்த சந்தர்ப்பத்திலே பத்ர் கைதிகள் விடயத்திலே சொல்கிறார்கள், இந்த நான் தாய்வில இருந்து கஷ்டப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரே, அவர் மௌத்தாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே அவர் வந்து இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த 70 பேரையும் என்னுடைய இதுக்காக வேண்டி விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அந்த தலைவர் வந்து இந்த 70 பேரையும் இந்த சிறைக்கதையில் 70 பேரையும் விட்டு விடுங்கள் என்று என்னை பார்த்து சொன்னால் நான் அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி பேச போனால் அசர் வரை அல்ல, நாளை அசர் வரையும் பேசலாம். இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இவ்வளவு பாரிய இந்த யுத்தத்திலே அல்லாஹ் தஆலா பல படிப்பினைகளை எங்களுக்கு தருகிறார். அந்த படிப்பினைகளை சொல்லி இன்னும் பொருத்தத்தோடு பொறுத்துக் கொள்ளுங்கள். 10 நிமிடத்திலே உங்களை முழுது செல்ல அனுமதிக்கிறேன். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக ஒரு தலைவர் எந்த ஒரு விஷயத்தையும் மசூரா இல்லாமல் செய்யக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே மசூரா செய்துதான் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அது முதலாவது. இரண்டாவது, அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து நாங்கள் எங்களுடைய முயற்சியை எடுத்துக்கொண்டு இறங்கினால் அதிலே அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவார். ஏனென்றால் காபிர் தரப்பிலே பார்த்தோம், 1000 பேர் 200 ஒட்டகைகள், அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 சிறுவர்களை பிடித்து அங்களை தரப்பிலிருந்து தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்த அந்த சிறுவர்களை பிடித்து கேட்ட பொழுதும் அவர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவர்களால் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறார்கள், எத்தனை ஒட்டகம் ஒரு நாளைக்கு அறுக்கப்படுகிறது அவர்களுக்கு சாப்பாட்டுக்காக? நாங்கள் நினைக்கிறோம் 10 அல்லது 9 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. அதை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அங்கே வந்திருக்கின்ற படை 900க்கும் 1000க்கும் இடைப்பட்டது என்று துல்லியமாக மதித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அறிவை பாருங்கள். அப்படி மிகவும் வீரமான 1000 பேர், அவர்களை உற்சாகப்படுத்த நடன மாதர்கள் என்றெல்லாம் எல்லா வகையான பௌதிக ஏற்பாடுகள் இருந்தது. ஆனால் முஸ்லிம்கள் தரப்பிலே 313 பேர், அதே போன்று 5-6 மொட்டை வாள்கள், இயக்கம் கட்ட சில ஒட்டகங்கள், ஒட்டிய வயிறு நோம்போடு. ஆனால்
அல்லாஹ் மீது தவக்கல் வைத்ததன் காரணமாக அவர்கள் தொடை நடுக்கம் பிடித்து ஓடினார்கள். இந்த வெற்றி தான் இஸ்லாத்தின் எல்லா வெற்றிக்கும் சிம்ம சொப்பனமாக அமைந்த வெற்றியாக அது அமைந்தது. அதே போன்ற இன்னும் ஒரு படிப்பினையை நாங்கள் இந்த யுத்தத்திலே பெறுகிறோம். முனாபிக்கீங்கள் அவர்கள் வேடதாரிகள், அதாவது நேரடியாக இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு லாயக்கற்றவர்கள். ஆனாலும் அதற்கு முதல் பத்ர் யுத்தத்துக்கு முதல் அவர்கள் நேரடியாக இஸ்லாத்துக்கு எதிரியாக செயற்பட்டவர்கள். ஆனால் பத்ர் யுத்தத்துக்கு பிறகுதான் இந்த நடிப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நேரடியாக இஸ்லாத்தை எதிர்க்கின்ற சக்தி அவர்களுக்கு இல்லாமல் செய்யப்பட்டது. ஏனென்றால் இந்த பத்ரிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீரத்தை கண்டு அவர்கள் அப்படியே கலங்கி போனார்கள். எனவே அந்த முனாபிக்குங்கள் கூட பத்ர் யுத்தத்துக்கு பிறகுதான் அந்த கபட நாடகத்தை ஆடத் தொடங்கினார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தை நேரடியாக எதிர்க்க சக்தியற்றவர்கள் என்று. அதே போன்று கனிமத் பொருட்கள் முஸ்லிம்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு அது சம்பந்தமான சட்டங்கள் இந்த பத்ருக்கு பிறகுதான். கனிமத் என்றால் எதிரி படைகள் விட்டு செல்கின்ற சொத்துக்கள் அனைத்தும் அது முஸ்லிம்களுக்கு சொந்தம். எனவே அது எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான சட்டங்கள் எல்லாம் இந்த பத்ர் யுத்தத்துக்கு பிறகுதான் நடைபெறுகின்றது. எனவே இந்த பத்ர் யுத்தம் நிகழ்வு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக, அல்லாஹ் தஆலாவை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உறுதியாக நம்பிக்கையோடு நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அதிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வெற்றியை தருவான். எனவே இந்த ரமலான் பாரிய வெற்றியை தந்த மாதம் என்ற வகையிலே நாங்கள் இறைவனோடு உள்ள தொடர்பை அதிகம் இறுக்கமாக வைத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களை கைவிட மாட்டான் என்ற அந்த சுப செய்தியோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அந்த பத்ர் சஹாபாக்கள் அடைந்த பேற்றை நாங்களும் அடைந்து கொள்வதற்கு கிருபை செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.